ஹாய் விபோஸ். தொடர்ச்சியான சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மிளகு மல்லி குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உடனே சரியாகும். இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? தேவையான இன்கிரீடியன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 20 பூண்டு பல்லு, ஆப்ஷனலுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெயெல்லாம் ஊத்தாம மிளகையும் கொத்தமல்லியும் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பூண்டு பல்லியும் எண்ணெய் ஊத்தாம அதே பேன்ல லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3 இன்கிரீடியன்ஸையும் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ அதே பேன்ல கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 20 அல்லது 30 பூண்டு பல் கூட நீங்க போட்டுக்கலாம். நல்லா வறுத்து எடுங்க. பூண்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேப்ல நம்ம புளி ஊற வச்சிடலாமா? அதாவது ஒரு லெமன் சைஸ் புளியை 300 ml தண்ணியில நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி எடுத்ததும் குழம்பு மிளகாய் தூள் 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கும். இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய்லாம் இருந்தால் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர், அதாவது எப்படி அரைக்கணும்னா முதல்ல மிளகையும் நீங்கள் கொத்தமல்லியும் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா சுற்றி வரும். அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுங்க. எல்லாம் வதங்கிட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை அது கூட ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபைனலாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் குழம்பு கரைக்கும் போதே ஆட் பண்ணிப்பாங்க. எதுவும் செஞ்சாலும் தப்பு கிடையாது. நல்லா கொதிக்க விடுங்க. தட்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக சக்கரை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த குழம்பு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடான சாதத்து கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். மூக்கு வாயிலேருந்து தண்ணி உங்கள் சளியெல்லாம் காணா போயிடும். ஸோ இந்த டேஸ்டான குழம்பை செய்ய மறந்துடாதீங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சமையலோட மீட் பண்றேன். அதுக்கு டூ சப்ஸ்கிரைப் ஃபார் சங்கை சமையல். இந்த ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.